ஒரு சிறிய கிராமத்தில் ஏசாயா என்ற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்தான். அவனிடம் பெரிய நிலமும் இல்லை, நிறைய விதையும் இல்லை. இருந்தது ஒரு சிறிய பை விதை மட்டும். அந்த விதைகளை பார்த்து அவன் மனம் கலங்கியது. இதை காப்பாற்றலாமா இல்லையென்றால் விதைக்கலாமா என்று அவன் யோசித்தான். அன்று இரவு அவன் வேதாகமத்தை திறந்தபோது அவன் கண்கள் இந்த வசனத்தில் நின்றன. விதைக்கிறவனுக்கு விதையையும் உணவுக்காக அப்பத்தையும் கொடுக்கிறவர் உங்கள் விதையையும் பெருகச் செய்து உங்கள் நீதியின் அறுவடையை அதிகரிப்பார். 2 கொரிந்தியர் 9:10. அந்த வசனம் அவன் மனத்தில் ஒளி வீசியது. விதை என்னுடையது இல்லை, அதை கொடுத்தவர் தேவன், அறுவடையும் அவர் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கையுடன் அவன் தீர்மானித்தான். அடுத்த நாள் பயமின்றி அவன் அந்த சிறிய விதைகளையெல்லாம் விதைத்தான். மழை பெய்யுமா, பயிர் வளருமா என்ற கவலை இருந்தாலும் அவன் தினமும் ஜெபித்துக் கொண்டே உழைத்தான். காலம் கடந்தது. அதே நிலத்தில் அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக பயிர் வளர்ந்தது. அறுவடை நாளில் அவன் கண்ணீர் மல்க நின்றான். அவன் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அண்டை வீட்டாருக்கும் உணவு பகிர முடிந்தது. அப்போது ஏசாயா சொன்னான், நான் விதைத்தேன், ஆனால் வளரச் செய்தவர் தேவன். இந்த கலையின் அர்த்தம், நாம் விதைக்கிற சிறிய விசுவாசத்தையே தேவன் பெருக்குகிறார். கொடுப்பதில் பயம் வேண்டாம், தேவன்தான் வழங்குகிறவர். விதை மட்டுமல்ல, நீதியின் அறுவடையும்